ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டேசல் டிசைன் பார்த்துலாமா? அதுக்கு வந்து நான் 2 கலரில் வந்து நான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஒரு ஃபேப்ரிக் வந்து 3.25, அதாவது 3.25க்கு 3.25. இன்னொரு ஃபேப்ரிக் வந்து 4.25க்கு 4.25. 2க்கும் 1 இன்ச் அளவில் தான் வித்தியாசம், சரிங்களா? அந்த மாதிரி 4.25க்கு 4.25 வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். 3.25 பீஸ் மட்டும் 1 பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பெரிய பீஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ண பிறகு எல் ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு வாங்க. எல் ஷேப்பில் போடும்போது அந்த நுனியில் வந்து வளைச்சிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நிப்பாட்டிட்டு ஃபேப்ரிக்கை தான் நீங்கள் திருப்பி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல் ஷேப்பில் தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி அந்த சின்ன பீஸ் எடுத்துருக்கோம்ல, 3.25க்கு 3.25, அந்த பீஸையும் அதே மாதிரி நான் எப்படி ஃபஸ்ட்டு தையல் போட்டேனோ அதே மாதிரி சேம் 2ஆ மடித்து எல் ஷேப்பில் வந்து தையல் போட்டு வரேன். நான் சொல்கிறதும் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் விசுவலாக பார்க்குறதுலையும் உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயில்டாக புரியும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த 2 பீஸையும் கட் பண்ணிவிட்டு, ஒரு பீஸுக்கு மேலே இன்னொரு பீஸை இந்த மாதிரி வைக்க போகிறோம். எல்லோ பீஸுக்கும் பிங்க் பீஸுக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சு திரும்பவும் எல் ஷேப்பில் வந்து நம்ம தையல் போடணும். இது இப்போ விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நம்புகிறேன். இந்த மாதிரி அந்த பிங்க் பீஸ்க்கு மேலே எல்லோ கலர் பீஸை வச்சு நம்ம திரும்பவும் எல் ஷேப்பில் அந்த எல்லோ பீஸும் பிங்க் பீஸோட கார்னர் நுனியும் ஒரு சேமாக இருக்கிற மாதிரி வச்சு, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சு எல் ஷேப்பில் நான் தையல் போட்டு வரேன். எக்காரணத்து கொண்டு ஃபேப்ரிக்கை மட்டும்தான் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். வளைச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது கார்னர்ஸை. ஸோ அதை ரொம்ப கவனத்தில் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துறேன். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுறேன். திரும்ப இன்னொரு பகுதியவும் ஒரு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணால் பார்க்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரோஸோட பாதி மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அதோட சென்டரில் நான் என்ன பண்ணேன்னா, ரெடிமேடாக இருக்கக்கூடிய ரோப் தான் நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ரோப் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் ரெடிமேடாக இருக்கக்கூடிய கோல்டன் கலர், காமன் கலராக இருக்கக்கூடிய கோல்டன் கலர் லேஸ் தான் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தையல் போட்டாலும் சரி, இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக இன்னொரு பீஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் தையல் போட்டாலும் சரி. நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு பீஸை வந்து அதே மாதிரி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் தையல் போட்டுறேன். அதுக்கு மேலே இந்த பீஸை வைக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். வச்சு ஒரே சிங்கிள் ஸ்டிச்சாக போடுறதுக்கு. இல்லைன்னா திரும்ப திரும்ப ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பீஸ் ரெடி பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த பீஸோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி ரோப்பு இருக்கா, ரோப் வச்சு அந்த ரோப்பை ஒட்டி இந்த 2 பீஸோட கார்னரும் வர்ற மாதிரி வச்சுட்டு திரும்ப எல் ஷேப்பில் வந்து நீங்கள் தையல் போட்டுவாங்க. ரோப் எக்காரணத்து கொண்டு உருண்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிடாம கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் போட்டுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இது ஆரம்பிக்கும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி, லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டில் முடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பீஸை வந்து எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸையும் எடுத்துட்டு அதோட எட்ஜில் இந்த பீஸை வச்சுட்டு திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் அளவில் ஆல்ரெடி நம்ம தையல் அதில் போட்டிருப்போம்ல, அது தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடுற மாதிரி பார்த்து நீங்கள் ஈக்குவலாக வந்து அப்படியே திரும்பவும் எல் ஷேப்பில் துணியை வந்து நீங்கள் வளைச்சிடக்கூடாது. ஊசியை வந்து குத்தி அந்த ஃபேப்ரிக் மேலே குத்திட்டு ப்ரெஷர் ஃபுட்ரு தூக்கி விட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த எல் ஷேப்புக்கு வந்து நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, ஆங்கிளை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து வளைவாக இருக்காமல் ஸ்ட்ரெயிட் தையலாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதே மாதிரி நிறுத்திட்டு திரும்பவும் அந்த ஃபேப்ரிக்கை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். ஸ்டிச் போட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், அந்த பீஸை வந்து திரும்ப ஒரு 2ஆ ஃபோல்டு பண்ணுங்கள். இருக்க பீஸை வந்து திரும்ப ஒரு 2ஆ ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அந்த நுனியில ஒரு தையல் வந்து க்ராஸாக வரும். ஏன்னா அது வந்து கோன் ஷேப்பில் தான் வரப்போகுது. ஸோ க்ராஸாக ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. நான் சொல்கிறத விட விஷுவலில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணறுது. பிகாஸ் நான் அது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ விஷுவல் பார்த்துட்டு என்னோடய ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக புரியும்னு நான் நம்புகிறேன். இப்போது தையல் போட்டுட்டு பிசுறு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரு 1/4 இன்ச்சில் அதை மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு உள்ளே இருக்கக்கூடிய பீஸை பொறுமையாக நீங்கள் வெளிப்பக்கமாக இழுங்க. ரொம்ப ஹார்ஷாக போட்டு இழுத்துறாதீங்க. சம்டைம் நூலே தனியாக பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு அந்த கோன் ஷேப் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு வெளியில் இழுத்துட்டு திரும்ப நம்ம ஒரு எல்லோ அண்ட் பிங்க் ஷேப் ரெடி பண்ணியிருந்தோம்ல ஒன்றா வச்சா, ஸோ அதை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி
அட்ஜஸ்ட் பண்ணி அது வெளிப்பக்கமா இழுங்க. வெளிப்பக்கமா இழுத்துட்டு நீங்க கட்டை விரல் வழியா அது உள் சைட நீங்க குத்தி விட்டு, அந்த ஷேப் வந்து நீங்க அழகா கொண்டு வாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் ஷேப் வந்து நான் கொண்டு வந்தேன். அதே மாரி லைட்டா இருக்கக்கூடிய பிசுற அப்படியே அந்த இதோடயே சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். உள் பக்கமா அந்த பிசுற வச்சுட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். பின் பக்கத்துல தான் ஸ்டிச் பண்றேன். சரிங்களா? முன் பக்கத்துல எதுவும் நான் பண்ணல. பின் பக்கத்துல ஸ்டிச் பண்ண பிறகு பாருங்க, எந்த இடத்துலயுமே பிசுறு இல்லாம எவ்வளோ நீட்டா ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து டுவல் ஷேட்ல வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த டசல் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டசல் டிசைன கண்டிப்பா நீங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி குடுத்து பாருங்க. ரொம்பவே அவங்களும் பிடிக்கும். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க திரும்ப திரும்ப உங்கள்ட்ட கேட்பாங்க. பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்க்குலாம் இந்த மாரி நீங்க ரெடி பண்ணும்போது, பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப லுக்கா இருக்கும்.